இதில் டிப் பண்ணி இல்லைன்னா கொஞ்ச நேரம் அப்படி சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் இது மாதிரி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும், விரும்பியும் சாப்பிடுவாங்க. வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்றைக்கி நம்ம மினி ஆப்பம் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாதா ஆப்பம் எப்படி செய்வோம், இந்த மாதிரி ஊற்றி செஞ்சுருவோம் ஆப்பச்சட்டியில். நம்ம சாதாரண ஆப்பம் வந்து இந்த மாதிரி செய்வோம் ஆப்பச்சட்டியில். இப்போ அடுத்து நம்ம மினி ஆப்பம் பார்க்கலாம். மினி ஆப்பம் செய்கிறதுக்கு நம்ம இந்த குழி பணியார சட்டியை தான் யூஸ் பண்ணணும். இதில் தான் இப்போ நம்ம மினி ஆப்பம் செய்ய போகிறோம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். இப்போது நம்ம ஆப்பமாவை எடுத்து ஒவ்வொரு குழியிலையும் ஒரு பாதி ஊற்றிட்டு இப்படியே அமுக்கி விடணும். அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஆப்பம் வந்து நம்ம மினி ஆப்பத்தை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுமே இது மாதிரி சாப்பிட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். அடுப்பை வந்து சிம் பண்ணிடுங்க. கட்டாயமாக மூடி வைக்கணும், அப்போ தான் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற மாவெல்லாம் வேகும். நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து லேசாக இந்த ஓரங்களை மட்டும் இந்த இதில் இப்படி எடுத்து விடுங்க, ஈஸியாக கலண்டு வந்துடும். ஓரங்களை மட்டும் இப்படி லேசாக நம்ம பண்ணி விட்டால் போதும், அப்புறம் தானாக கலண்டு வந்துடும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய மினி ஆப்பம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய மினி ஆப்பம். இதை வந்து நம்ம தேங்காய் பால் வச்சு சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி தேங்காய் பால் வச்சுட்டு குழந்தைங்களுக்கு இது மாதிரி டிப் பண்ணி அப்படி கொஞ்சம் சோக் ஆன உடனே அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்றலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மினி ஆப்பம் செய்கிறதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.